Hi guys, இன்னைக்கு சில சம்ஸ் பார்க்கலாமா? A mass of 10 kg is placed in a rough surface of mu 0.2. What is the frictional force acting on it? இப்போ frictional force ஃபார்முலா என்ன? mu into n. n என்ன? நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படி ஆக்ட் ஆகும்? பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ்னா அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா வெயிட் mg வந்து கீழே டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ n is equal to mg. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் f is equal to mu into n mu into mg. ஆனால் இந்த சம்மில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது இல்லை. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆன்சர்? 0. ஏன் 0னா இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் 10 kgs பிளேஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிளேஸ்ட்னா வேற எங்கேயும் நவுல, அதில் எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. ஸோ இல்லை ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக ரீசனே இல்லை. ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகும்னா எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ட்ரை பண்ணோம், எப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அப்போ தான் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எஃப்எஸ்இக்கல் மியூஎம்ஜின்றது என்ன? மேக்ஸிமம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ மேக்ஸிமம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னா இதுதான் இருக்கிற அதிகமான ஃபிக்ஷனல் ஃபோர்ஸை தவிர எப்பயுமே அது ஆன்சர் இல்லை. இப்போ அது எவ்வளோன்னு பார்த்தா 0.2 into 10 into 10 is equal to 20 நியூட்டன். 20 நியூட்டன் இருக்கிறதே மேக்ஸிமம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் 10 kg, அதில் 5 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 5 நியூட்டன் தான் இருக்கணும். ஏன்னா 5 நியூட்டன் அப்ளை ஆனால் ஆப்போசிட் கேன்சல் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். எஃப் நெட் வந்து 0வாக இருக்கும். ஸோ இப்போ 10 kgயில் 10 நியூட்டன் ஆக்ட் ஆகலைன்னா 10 நியூட்டன் ஆப்போசிட் ஆக்ட் ஆகணும். அப்படின்னா ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? 10 நியூட்டன். இப்போ இதே ஆப்ஜெக்ட்டில் 20 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுன்னா ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும்? 20 நியூட்டன். அப்போ எஃப் நெட் எவ்வளோ இருக்கும்? 0. ஸோ ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோனா 20 நியூட்டன். இப்போ இதே ஆப்ஜெக்ட்டில் 30 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. 30 நியூட்டன் ஆக்ட் ஆகிறப்ப ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 30 நியூட்டன் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கும்? 20 நியூட்டன். ஸோ இங்கே எவ்வளோனா 20 நியூட்டன். ஸோ ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இல்லை 20 நியூட்டன். கான்செப்ட் புரியுது? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஞ்சம் பர்சன்டேஜ் சம் பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் டு 21%. ஹவு மச் இன்க்ரீஸ் இன் மொமெண்டம்? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். மொமெண்டம் mv. ஸோ எப்படி ரிலேட் பண்ணனா half mv ஸ்கொயரை மேலே கீழேயும் எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன வரும்? 1/2m மேலே mv த ஹோல் ஸ்கொயர். mvக்கு பதிலாக என்ன போடலாம்? p மொமெண்டம் போடலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m. இப்போ 2mன்றது கான்ஸ்டன்ட், ஏன்னா மாசிங் கான்ஸ்டன்ட். ஸோ கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு p ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ke2/ke1 ஈக்குவல் டு p2/p1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எல்லாத்தையும் 100 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக இருக்குது. ஸோ ke1 100 எடுத்துக்கிறோம். ஸோ 21% இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜினா என்ன எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்கும்? 21 இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ 121 divided by 100 is equal to p2/p1 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121/100 எவ்வளோ வரும்? 11/10 p2/p1. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எல்லாம் 100 எடுத்துக்கணும். ஸோ p1 is equal to 100 எடுத்துக்கணும். இப்போ k1 எடுத்த மாதிரி p1 equal to 100. ஸோ 11/10 equal to p2/100. p2 என்ன வருது? 110. ஸோ p1 நம்ம 100 எடுத்தால் p2 எவ்வளோ வருது? 110. ஸோ 100ல் 10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10% இன்க்ரீஸ் இன் த மொமெண்டம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் பை 36%. சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு p ஸ்கொயரா? ke2/ke1 ஈக்குவல் டு p2/p1 ஹோல் ஸ்கொயர். இப்போ கைனடிக் எனர்ஜி 1 என்ன எடுத்துக்கிறோம்? 100 எடுத்துக்கிறோம். 36% டிக்ரீஸ்ன்றாங்க. 36% ஆஃப் 100 எவ்வளோ? 36. 100ல் 36 போனால் 64. ஸோ k8 என்ன மாதிரி 64. இப்போ 64/100 is equal to p2/p1 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் ரூட் 64/100 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 8/10 ஈக்குவல் டு p2/p1. இப்போ p1 நம்ம என்ன எழுதணும்? 100 எழுதணும். இப்போ p1 100னா p2 என்ன வருது? p2/100 is equal to 8/10. கேன்சல் ஆனால் என்ன வரும்? p2 equal to 80. இப்போ p1 100 எழுதுனா p2 என்ன வருது? 80. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 20. ஸோ 20% டிக்ரீஸ் இன் த மொமெண்டம். இப்போ ஸ்மால் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அது ரொம்ப பெருசாக போகும். ஸோ நம்ம அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் எரர் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் எரர்னா என்னன்னா கெப்லர்ஸில் அப்படி பார்த்தா என்ன வரும்? t ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r3. அதுபடி பார்த்தாங்கன்னா பவரில் இருக்கிறது மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 × Δt/t × 100 is equal to 3 × Δr/r × 100. ஸோ இப்போ Δt/t × 100 சேஞ்ச் இன் டைம் பீரியட், Δr/r × 100 சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். ஸோ சேஞ்ச் இன் டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம்னா ஒரு 2% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 × 2% வருமா? இப்போ இங்கே என்ன செய்ய வரும்? 3 × சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். ஸோ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா 3 என்ன செய்ய வேண்டாம்? 4/3% வருமா? அதுதான் சேஞ்ச் இன் ஆர். ஸோ இப்போ 4/3 எவ்வளோ வரும்? 1.33%. அதுதான் சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு g(m1m2/r²). இப்போ மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டா ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r². இப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r⁻². அதே ஃபார்முலா யூஸ் பண்ணால் ΔF/F × 100 is equal to -2 × Δr/r × 100. -2 × Δr/r × 100. ஸோ இப்போ சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம்னா ஒரு 2% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ Δr/r × 100 என்ன எடுத்துக்கணும்? 2%. இப்போ Δf/F × 100 என்ன? சேஞ்ச் இன் ஃபோர்ஸ். அது எவ்வளோ வரும்னா -2 × 2%. -2 × 2% எவ்வளோ வரும்? -4%. மைனஸ் என்ன சிக்னிஃபை பண்ணுன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோர்ஸ் கம்மியாகணும், டிஸ்டன்ஸ் கம்மியான ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மைனஸ் என்னென்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் சிக்னிஃபை பண்ணுறது. ஸோ சேஞ்ச் இன் ஃபோர்ஸ் எவ்வளோ? -4%.
இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கைண்ட் வந்து ரெடியூஸ் பை 64% சேஞ்ச் இன் மொமெண்டம் அதே ஃபார்ம்லானா அதே மெத்தடில் போடுங்க. ஆன்சர் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பாய்.